Merry Christmas. Merry Christmas. Merry Christmas. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய், இதயம் நல்லெண்ணெய். ஏன்னா ஐயா நீதிபதி ஐயா அவர்கள் மாநில தலைவர்கிட்ட யார் விருது கொடுக்க போறா, விழா நடத்துறீங்களேன்னு கேட்ட உடனே நான் ஐயா பேரை சொன்னேன். அற்புதமான தேர்வு, அவங்க கையால் எல்லாரும் கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. நிறைய அவங்க பேசுவாங்க, அவங்க பேசுறதை கேட்போம். விருது பெறக்கூடியவர்கள் தங்களுடைய ஏற்புரை சுருக்கமாக எல்லாருமே பேச வேண்டியது இருக்கு. ஐயா வாஜ்பாய் ஐயாவை பொறுத்தவரை நம்ம தலைவர் பேசி முடிஞ்சோன்னா நமக்கே ஒரு கண் கலங்கிடுச்சு. அவர் இங்க நேரில் இருந்து பேசினா கூட இவ்வளவு சரியா பேச முடியுமான்னு தெரியல. அற்புதமா அவங்க பேசினாங்க. நம்ம கூட இருக்காருன்னு நினைச்சிட்டு தான் நம்ம பேச வேண்டியது இருக்கு. ஐயா வாஜ்பாய் அவருடைய சாதனை பொற்காலம் அது. பல்வேறு துறைகளில் நாராயணன் திருப்பதி அவர்கள் சொன்னதை போல சாதனை படைத்திருக்கிறார். இன்றைக்கு ஒரு ராணுவ வல்லரசாக நம்ம நாடு மாறியதற்கு அவர்தான் காரணமாக இருந்தார். 370 ரத்து. நம் நாட்டில் ஒரு மாநிலத்திற்கு செல்வதற்கு நாம் விசா எடுக்க வேண்டுமா என்று டாக்டர் சியாம் பிரசாத் முகர்ஜியோடு அவரும் சேர்ந்துதான் சென்றார். அந்த போராட்டத்தில் அவர் நீங்கள் போய் அங்கே மற்ற பணிகளை பாருங்கள் என்று அவரை விடுவித்து அவர் மட்டும் காஷ்மீருக்குள் சென்றார். காஷ்மீர் எல்லை வரை அவர் சென்றதாக வரலாறு. ஆனால் இன்றைக்கு அவருடைய கனவு, அவருடைய உழைப்பு, நம்ம லட்சியம் இன்றைக்கு நிறைவேறி இருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் 5 பேர் கொண்ட நீதிபதி அமர்வு அதை உறுதிப்படுத்தி இருக்கிறது. ராமர் கோயில் பிரச்சனை 500 ஆண்டுகளாக நடைபெற்ற பிரச்சனை. நமது ஒரு லட்சியம், கனவு, ஐயா வாஜ்பாய் அவருடைய கனவு, அது இன்றைக்கு நிறைவேறி இருக்கிறது. அவர்கள் எதையெல்லாம் தொட்டார்களோ, தொடங்கினார்களோ, நினைத்தார்களோ அவையெல்லாம் இன்றைக்கு நிறைவு பெற்றிருக்கிறது. கட்சியினுடைய அனைத்து தலைவர்களுக்கும் எனது நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்குவதற்கு 2 பேரை நாங்கள் முடிவு செய்தோம். ஒன்று அண்ணன் அமைச்சர் பொன்னார் அவர்கள், 2வது அண்ணன் பிபி துரைசாமி அவர்கள். பொன்னார் அவர்கள் டெல்லியில் இருக்கிறார். பிபி துரைசாமியை தேர்ந்தெடுத்ததற்கு நிச்சயமாக அவர்கள் வாஜ்பாய் காலத்திலே அங்கே இருந்தவர். அது இவரை விட ஒரு சிறந்த தலைமை நமக்கு கிடைக்காது என்று தான் அவரை நாங்கள் சொன்னோம். அவரும் அந்த அனுபவங்களை இங்கே பகிர்ந்து கொண்டார். கட்சியினுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும், இதில் ஏற்பாடு செய்த மாவட்ட தலைவர்களுக்கும் அனைவரும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா பாலகுருசாமி, புதிய கல்விக் கொள்கையை புரியாத ஜென்மங்கள் தமிழ்நாட்டிலே நிறைய இருக்கிறது. வீம்புக்கு தூங்குபவர்களை எழுப்பி விடலாம், தூங்குபவர்கள் போய் நடிப்பவர்களை நாம் எழுப்பவே முடியாது. ஆனால் நம்மை போல எழுப்புவதற்கு முயற்சி செய்கிற ஒரு தலைவர் ஐயா பாலகுருசாமி இருக்கிறார். அவருக்கு வாழ்த்துக்கள். அண்ணன் ராஜசேகரை பொறுத்தவரை அவர் இல்லத்துக்கெல்லாம் நானும் சென்றிருக்கேன், மாநில தலைவரும் சென்றிருக்காங்க. இந்த ஜல்லிக்கட்டுங்கிறது ஒரு வீர உணர்வு, நம்ம தமிழ் கலாச்சாரம், பண்பாடு. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் ஜல்லிக்கட்டு ஒரு காட்டு முராண்டித்தனமான விளையாட்டு என்று சொல்லி சிங்கம், புலி, கரடி இதைப்போல் காளைகளையும் காட்சிப்படுத்தக்கூடாது என்று ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்து குழி தோண்டி புதைத்தவர்கள் இன்றைக்கு ஜல்லிக்கட்டிலே அவர்கள் படங்களை போட்டு மாடுபிடி வீரர்களுக்கு கொடுத்து அனுப்புகிற வேடிக்கை, கேலிக்கூத்து தமிழகத்தை தவிர உலகத்தில் எங்குமே நடக்க முடியாது. அப்படிப்பட்ட ஜல்லிக்கட்டை மீண்டும் கொண்டு வருவதற்கு அண்ணன் டெல்லியில பல காவடி தூக்கியிருக்காங்க. காவடினா வருஷம் காவடி தூக்குவோம். பழனிக்கு, குன்றக்குடிக்கு அண்ணன் காவடி தூக்கி இருக்கிறார். அங்க இருக்கிற அமைச்சர்களுக்கு புரியாத ஜல்லிக்கட்டுனா அதை புரிய வச்சிருக்கிறார். அவரும் அண்ணன் பொன்னாரும் எத்தனை பேரை பார்த்திருக்காங்கன்னே தெரியாது ஜல்லிக்கட்டு விஷயத்துக்காக. அவரும் வாழ்த்துக்கள். ஐயா வி சுந்தரம் அமெரிக்காவில் போய் இங்க இருக்கிற கலாச்சாரத்தை அங்க போய் இங்க இருக்க கலைஞர்களை கூட்டு போறாங்க. அருட்செல்வ பேரரசர் சத்தமே இல்லாம வண்ணாரப்பேட்டையில் உட்கார்ந்து ஒரு சாதனை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். ஒரு சாதனை 12,000 பக்கங்களை கொண்ட ஒரு மகாபாரத நூலை தமிழில் மொழிபெயர்த்து அவருக்கும் வாழ்த்துக்கள். செல்வி ரேகா அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். அண்ணன் சுபநாகராஜன் அண்ணனை பொறுத்த வரைக்கும் தலைவர் பேசும்போது எனக்கு உண்மையிலே கண் கலங்கிவிட்டது. சுபநாகராஜன் நான் கட்சியில் இணைவதற்கு முன்பே எனக்கு தெரியும். பெரிய தலைவருங்கிறாங்க, இவ்வளவு சிம்பிள் மேனா இருக்காரு, இவ்வளவு எளிமையான ஒரு ஆளா இருக்காரு. அன்னையிலிருந்து நான் அவருக்கு ரசிகனா தான் இருக்கேன். அவர் என்ன பதவியில் இருக்கான்னு பார்க்கவே மாட்டார். நாங்கெல்லாம் கடைசி வரிசையில் உட்காரும் போது ஒரு மேடையில் இருந்தாரு. நாங்க கொஞ்சம் நடுவில் வரிசைக்கு வரும்போதும் ஒரு மேடையில் இருந்தாரு. நாங்க முன் வரிசைக்கு வரும்போதும் ஒரு மேடையில் இருந்தார்.
ஆனா நாங்கெல்லாம் மேடையில் வரும்போது அண்ணன் முன்வரிசைக்கு இருந்தாரு, நடுவரிசையில் இருக்காரு. இருக்கிற இடம் முக்கியம் இல்லை, எனது லட்சியம் மட்டும் தான் முக்கியம் சொல்லி வாழ்ற ஒரு தலைவருக்கு இன்னைக்கு விருது கொடுக்கிறோம். இங்க மேடையில் இருக்க தலைவர்கள் எல்லாருமே சொல்றோம். அதே நேரத்தில் இங்க அண்ணன் ஏஎஸ் ரவி, ஒரு மூத்த வழக்கறிஞர், ஒரு அற்புதமான மனிதர் வந்திருக்கிறார். அவருக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பாக்கி வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு எனது வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். அண்ணன் பஜ்ரங் இன்ஜினியரிங் கல்லூரி தலைவர் பாஸ்கரன் வந்திருக்கிறாங்க, திருமதி மாலினி வந்திருக்கிறாங்க, மற்றும் பல முக்கியஸ்தர்கள் வந்து இங்கே உட்கார்ந்துருக்கீங்க. அனைவருக்கும் மேடையில் இடமில்லை, மன்னிக்கவும். எல்லாருமே ஐயா பிரகாஷ் ஐயா அவர்கள் பேசுவது வரை காத்திருந்து இந்த நிகழ்ச்சியை பெருமைப்படுத்தி கொடுக்க வேண்டும். விடுமுறை நாள், அரையாண்டு விடுமுறையும் விடுபட்டு போச்சு. எல்லாரும் மக்கள் வெளியூர் போயிட்டாங்க. இன்னைக்கு எப்படி வருவாங்களோ இல்லைன்னு நினைச்சோம். இருந்தாலும் குறிப்பிட்ட நேரத்தில் எல்லோருமே வருகை தந்த இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்திருக்கிறீர்கள். உங்களுக்கு எல்லாம் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு முழுமையாக ஈடுபாடு காட்டிய அண்ணன் சாய் சத்யன் அவர்களுக்கும், வரவேற்புரை நிகழ்த்தி இதை ஏற்பாடு செய்த அண்ணன் காளிதாஸ் அவர்களுக்கும் மற்ற நிர்வாகிகளுக்கும் நன்றி தெரிவிக்கிறேன்.